ஏண்டா ரஹீம், சும்மா அன்னைக்கு நான் உன்னை கோச்சிட்டு போனதாண்டி எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணலாமா? கூட வேற 10-15 பேரை கூட்டி போயிருக்க. சைட் அடிக்கிற என்ன சாதாரண விஷயமாடா? என்னாச்சுப்பா? திருடா, திருடு. அப்பா, வண்டியை தூக்கி திருடா. ரஹீம், புதையல்டா, புதையல். செலடா, தங்க செல. ஐயோ அப்பா. ஆமாண்டா, எல்லாம் தங்கம். சரி சரி, வண்டியில ஏறு, போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். இது போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறியா? பேசாம வேலையை பார்த்து போப்பா. அவன் கஞ்சி கறி இல்லாம காஞ்சி கருவாடா தெரியுறான், போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறாருல. உனக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்க? டேய், இது நம்ம கிட்ட இருந்தா தானே பைத்தியம் பிடிக்கும். வண்டியில ஏறு. எதுக்கு பைத்தியம் பிடிக்குது? அவன் கவர்மெண்ட் சொத்தையே கொள்ளையடிச்சு தெரியுறான். நமக்கு இந்த புதையல ஆண்டவனா பார்த்து கொடுத்திருக்கான். டேய், பூமிக்கு அடியில இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்டா. அதெல்லாம் ஒண்ணுல தரம்பியாரா? அடிங். எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கையில வேலையில வச்சுக்காத. இந்த உனக்கு உன கொண்டு போ, நீயே வச்சுக்க. போ சாவச. ஏறு. முடியாது. அட போய் அவன தெரியாது. ஏறா. மாமா இல்லடா, வெட்ட வேணான்னு சொல்லு மாமா. நான் பாட்டுக்கு கேமாவையும் பாமாவையும் சைட் அடிச்சுக்கிட்டு நிம்மதியா திரிஞ்சு புறாமப்பட்டு இப்படி கூட்டு வந்து என்ன பண்ணிட்டேனே, இது நியாயமா நோக்கு? அடே சுந்தரா, என்ன நீ பாமா ஹேமான் எல்லாம் இது வரைக்கும் சுத்தின்னு இருந்தா, ஆனா இப்போ உன் தோப்பனார் காலம் ஆயிட்டா. இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? ஐயோ போறவன் திரும்பி நிக்கிறானே. டேய் சுந்தரம், என்னடா அது கெட்டப்பு? பக்கத்துல எங்க டிவி சீரியலா? இல்ல, அதுக்குதான் இப்ப ஆளுங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய், வகுத்தறிச்சல கலப்பாதரா. அக்கறை காலத்துல அம்புட்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அந்த கவலையில அங்க இருந்து நான் வர்றேன், நீ கிண்டல் பண்ற. சரி வா. டேய், இதுக்கு முன்னால பழகுன மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி. டேய், மடின்னா ஆச்சாரம்னு அவங்க தாண்டா வெட்டும் போதே சொன்னாங்க. சரி சரி, மறுபடியும் தெரியா நீ? இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா மாதிரி தெரியுதா உனக்கு? மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே. என்ன ஏமால தெளிக்கிற? ஓஹோ, ஏமாலதான் தெளிக்கணுமா? டேய் ரஹீம், நீ 1000 பேச்சு நான் பொறுத்துக்கிறேன். ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா. செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு. பக்கத்துல ஆறு குளம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாம்டா. டேய், ஏற ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு. ஏன்னா விழுந்தா தெரிச்சு போகும். எது? தண்ணி உருட்டு.